வணக்கம். தி டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இலங்கை அரசியல நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் நடக்கிற மோதல் உங்களுக்கு பரிச்சயமான ஒண்ணுதான். ஆனா சில நேரங்கள்ல வர சில அறிக்கைகள் வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகளை தாண்டி ஒரு நாட்டின் நிர்வாகத்துல இருக்கிற சில ஆழமான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆவணம் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. ஆமா. ஜனவரி 20 முதல் 23 வரை 2026 வரை இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதங்களோட தொகுப்ப எதிர்க்கட்சி ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கு. ம் இது வெறும் புள்ளி விவரங்களோ குற்றச்சாட்டுகளோ இல்ல. ஒரு நாட்டோட கொள்கைகள் எப்படி உருவாக்கப்படுது, ஒரு பெரிய நெருக்கடிய அரசாங்கம் எப்படி கையாளுது, மக்களோட அடிப்படை உரிமைகள் எப்படி பார்க்கப்படுதுன்னு. ஆமா, பல விஷயங்களை இது கேள்விக்குள்ளாக்குது. கரெக்ட். நாம இந்த அறிக்கைய வச்சு வெறும் யார் என்ன சொன்னாங்கன்னு பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சித்திரத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம். தித்வா புயல் பாதிப்புல ஆரம்பிச்சு கல்வி சீர்திருத்தம், பல்கலைக்கழக தன்னாட்சி, அப்புறம் சில பெரிய பொருளாதார ஒப்பந்தங்கள் வரைக்கும் இந்த விவாதங்கள் நமக்கு என்ன சொல்லுது? வாங்க ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். தித்வா புயல் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு. இந்த விஷயத்துல எதிர்க்கட்சியோட முக்கிய விமர்சனம் என்னவா இருந்துச்சு? அவங்க விமர்சனத்தை நாம 3 கட்டமா பார்க்கலாம். 3 கட்டமாவா? ஆமா. புயலுக்கு முன்னாடி என்ன செய்திருக்கணும், புயலின் போது என்ன குறைபாடு, புயலுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, சுருக்கமா சொன்னா தயார் நிலை இல்ல, செயல்பாடு மந்தம், நிவாரணம் அரசியல் மயம். இதுதான் அவங்களோட கோர் பாயிண்ட். ஓகே, இந்த நிவாரணம் அரசியல் மயம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது பொதுவா எல்லா அரசாங்கம் மேலேயும் வர்ற ஒண்ணு தானே. இதுல என்ன புதுசா இல்லைன்னா குறிப்பா அவங்க சுட்டி காட்டுறாங்க? நல்ல கேள்வி. இங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை முன்வைக்கிறாங்க. சொல்லுங்க. புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு, அதாவது வீட்டுக்கு 5 லட்சம், காணிக்கு 5 லட்சம்னு ஜனாதிபதி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். ஆமா, நான் அதை கேள்விப்பட்டேன். ஆனா கிராம சேவகர் மட்டத்துல அதிகாரிகள் போகும்போது மொத்த சேதத்துக்கும் சேர்த்து 5 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை மதிப்பிடுறதா சொல்றாங்க. என்னது, 10 லட்சத்துக்கு பதிலா 5 லட்சமா? ஆமா. இதனால மேலிடத்திலிருந்து வர்ற அறிவிப்புக்கும் மக்களுக்கு உண்மையா கிடைக்கிற உதவிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. இது வெறும் நிர்வாக குளறுபடி இல்ல, மக்களை ஏமாத்துற செயல்னா அவங்க பார்வை. அடேங்கப்பா, இது பெரிய விஷயம். இது இல்லாம புயலுக்கு முன்னாடி தயார் நிலையில என்னென்ன குறைகள்னு சொன்னாங்க? மிக முக்கியமான ஒண்ணு, சரியான நேரத்துல மக்களுக்கு எச்சரிக்கை போகலைங்கிறது. ஓ, எஸ்எம்எஸ் மாதிரியா? ஆமா. ஒரு புயல் வருதுன்னா எல்லாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் எச்சரிக்கையாவது போயிருக்கணும். ஆனா அது நடக்கல. இது ஒரு சின்ன டெக்னிக்கல் குறைபாடு மாதிரி தெரியலாம், ஆனா பல உயிர்களை காப்பாத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமா. சரி, இந்த புயலோட சேதம் எந்த அளவுக்கு பெருசுன்னு மதிப்பிட்டு இருக்காங்க? கணக்குகள் ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு. அப்படியா? கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதார இழப்பு மட்டும் சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 4 பில்லியன் டாலரா? இது இலங்கையோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடி. ஆமா. இதனாலதான் எதிர்க்கட்சி தலைவர் நாம இதிலிருந்து பாடம் கத்துக்கணும், ஒரு முறையான இடர் முகாமைத்துவ திட்டம் வேணும்னு ரொம்ப வலியுறுத்துறார். இது வெறும் நிவாரணம் கொடுக்கறதோட முடியற விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய பொருளாதார சவால், அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்களோட அடுத்த பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புக்கு பிறந்து முறையான திட்டம் இல்லாம இருந்தா 2028ல நாடு திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன்களை கூட கட்ட முடியாம போயிடும்னு எச்சரிக்கிறாங்க. ஓ, அப்போ இது கடன் மறுசீரமைப்பையும் பாதிக்குமா? பாதிக்கும். அதனாலதான் இதுக்காக ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டி உலக நாடுகளோட உதவியை நாடணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே நேரம் அரசாங்கத்தை மட்டும் நம்பி இல்லாம அவங்க கட்சியே பூஸ்டருங்கிற திட்டத்தின் மூலமா 13 மருத்துவமனைகளுக்கு கிட்டத்தட்ட 44 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை கொடுத்ததாகவும் இந்த அறிக்கை சொல்லுது. இது ஒரு வகையில நாங்களும் களத்துல இருக்கோம்னு காட்டிக்கிற ஒரு அரசியல் நகர்வாவும் பார்க்கலாம். நிச்சயமா. கண்ணுக்கு தெரியாம நாட்டின் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒண்ணு, அதுதான் கல்வி சீர்திருத்தம். சீர்திருத்தம்னாலே நல்ல விஷயம் தானே, அப்புறம் ஏன் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எதிர்க்கட்சி நாங்க சீர்திருத்தத்துக்கு எதிரானவங்கள்ல, ஆனா நீங்க இதை செய்யற முறைதான் சரியில்லைன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ பிரச்சனை உள்ளடக்கத்துல இல்ல, அதை செய்யற முறையிலையா? எக்ஸாக்ட்லி. அவங்களோட எதிர்ப்பு சீர்திருத்தத்தோட உள்ளடக்கத்தை விட அது அவசரமா திணிக்கிற செயல்முறை மேலதான் இருக்கு. அந்த செயல்முறையில என்ன தப்புன்னு சொல்றாங்க? முக்கியமா 3 விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. ஒன்னு சொல்லுங்க. எந்த ஒரு பெரிய கொள்கையை கொண்டு வரதுக்கு முன்னாடியும் அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை, அதாவது ஒரு ஒயிட் பேப்பர்ஸ் சமர்ப்பிக்கணும். ஆனா இங்க வெறும் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மட்டும்தான் காட்டியிருக்காங்க. ரெண்டாவது,
இந்த சீர்திருத்தத்தால நேரடியா பாதிக்கப்பட போற ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள்னு யாருக்கிட்டையும் உருப்படியா ஆலோசனை நடத்தல. 3வது, ஒரு சின்ன பகுதியில ஒரு முன்னோட்ட திட்டமா, ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நாடு முழுக்க அமல்படுத்துறது தான் முறை. ஆனா இங்க இடுப்புல நாடு முழுக்க ஒரே நேரத்துல கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஒரு நிமிஷம், வெள்ள அறிக்கைன்னு சொன்னீங்க, அது மாதிரி பச்சை அறிக்கைன்னு சொல்லுவாங்களே, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற நடைமுறையில ஒரு முக்கியமான படி. பச்சை அறிக்கை, அதாவது கிரீன் பேப்பர் அப்படிங்கிறது அரசாங்கம் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி பொதுமக்களோட கருத்தை கேட்க வெளியிடுற ஒரு ஆரம்பகட்ட ஆவணம். ஓகே, ஒரு டிஸ்கஷன் பேப்பர் மாதிரி. ஆமா, இப்படி ஒரு ஐடியா இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிற மாதிரி. அதுக்கு வர்ற கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு உறுதியான கொள்கையை உருவாக்கி, சரி இதுதான் எங்களுடைய இறுதி திட்டம்னு அரசாங்கம் வெளியிடுறது தான் வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர். புரியுது. இதுக்கப்புறம் தான் சட்டமாக்குவாங்க. இந்த முக்கியமான ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா சட்டத்துக்கு போறதால தான் இவ்வளோ குழப்பம்னு எதிர்க்கட்சி வாதாடுது. புரியுது. அதாவது மக்கள் கிட்ட பேசாம அவங்க மேல ஒரு திட்டத்தை திணிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அவசரத்தால ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? வந்திருக்கு. இந்த சீர்திருத்தத்துக்காக அவசரமா அச்சிடப்பட்ட பாட முடிவுகள்ல ஏகப்பட்ட அச்சுப்பிழைகள் இருக்கு, தரமும் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, அதை தயாரிச்ச நிபுணர்கள் யாரு, அவங்களோட தகுதி என்னன்னு கூட தெளிவில்லை. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னா, இந்த சிக்கல்களால இந்த சீர்திருத்தத்தை 2027க்கு ஒத்திவைக்கிறதா ஜனாதிபதியே சொல்லியிருக்கார். ஓ, அப்ப அவங்க சொன்னது நடந்துருச்சு. இத சுட்டிக்காட்டி, நாங்க சொன்னது சரிதானே, இப்பவாது ஒத்துக்கிறீங்களான்னு எதிர்க்கட்சி கேக்குது. அப்போ எதிர்க்கட்சியோட கோரிக்கை என்ன? முதல்ல பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற அடிப்படை வசதிகளையும் ஆசிரியர் பற்றாக்குறையையும் சரி பண்ணுங்க, அப்புறம் முறையான விவாதம் நடத்தி சீர்திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்களா? அதேதான். வளப்பற்றாக்குறை ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது சீர்திருத்தங்கிற பேர்ல இன்னும் குழப்பத்தை உண்டாக்காதீங்க என்பதுதான் அவங்களோட நிலைப்பாடு. சரி, ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு வருவோம். பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மூலம் பத்தியும் இந்த அறிக்கை கடுமையா பேசுது. இது ஏன் இவ்ளோ பெரிய கவலையை உருவாக்குது? இதுல இருக்கிற மைய பிரச்சனை அதிகார குவிப்பு. அதிகார குவிப்பார்? ஆமா, அதாவது பல்கலைக்கழகத்தோட பீடாதிபதிகள், அதாவது டீன்ஸ், அப்புறம் துறை தலைவர்கள், ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் போன்ற முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கிற அதிகாரமும் அவங்கள நீக்கிற அதிகாரமும் துணைவேந்தர் மற்றும் ஆளும் சபையின் கைகளுக்கு போகுது. அப்படியானால் இது ஒரு கம்பெனியோட சிஇஓ எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸையும் அவரே இஷ்டத்துக்கு நியமிக்கிற மாதிரி. கரெக்ட். அந்த வேலை பார்க்கிற பேராசிரியர்களோட கருத்துக்கும் சுதந்திரமும் இல்லாம போயிடுமா? மிகச்சரியான ஒப்பீடு. கல்வியாளர்கள் கையில் இருக்க வேண்டிய அதிகாரம் நிர்வாகத்தோட கைகளுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி அந்தந்த துறைகள்ல இருக்கிற மூத்த பேராசிரியர்கள் தேர்தல் மூலமா அந்த பதவிகளுக்கு வருவாங்க. இப்போ அந்த ஜனநாயக முறை ஒழிக்கப்படுது. ஆனா ஒரு வாதம் வைக்கலாமே, பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீர்படுத்த வேகமா முடிவெடுக்க துணைவேந்தருக்கு அதிக அதிகாரம் தேவைப்படலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் கமிட்டி போட்டு தேர்தல் நடத்தி முடிவெடுக்கிறதுல காலதாமதமாகாதா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிர்வாக திறனை அதிகரிக்கிறோங்கிற பேர்ல இதை நியாயப்படுத்த முயற்சி நடக்கலாம். ஆனா எதிர்க்கட்சி என்ன எச்சரிக்கை வைக்குதுன்னா, இது அரசியல் தலையீடுகளுக்கு கதவு திறந்து விடும் சொல்றாங்க. எப்படி? அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவங்களை துணைவேந்தராக நியமிச்சு அவர் மூலமா பல்கலைக்கழகத்தை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இது நடந்தா கல்வி சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஆராய்ச்சி சுதந்திரம் எல்லாமே கேள்விக்குறியாகும். ஒரு பேராசிரியர் அரசாங்கத்தை விமர்சிச்சு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுனா அவரை வேலையை விட்டு தூக்க கூட இந்த சட்டம் வழிவகுக்கும். ஓ மை காட்! இதனால இலங்கை பல்கலைக்கழகங்களோட சர்வதேச தரம் குறைஞ்சு போயிடும்னு அவங்க அஞ்சுறாங்க. அதனாலதான் பல்கலைக்கழகங்கள் அரசுக்கு சொந்தமானவை அல்ல, அவை எதிர்கால சந்ததியினருக்கு சொந்தமானவைங்கிற ஒரு வலுவான வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. கல்வி பல்கலைக்கழகம்னு அறிவு சார்ந்த துறைகள்ல அரசின் அணுகுமுறை இப்படி இருக்குன்னா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குன்னு எதிர்க்கட்சி கேள்வி எழுப்புது. குறிப்பா பல பில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட நுரைச்சோலை அனல்மின் நிலைய நிலக்கரி ஒப்பந்தத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? இது ஒரு பெரிய டெண்டர். இந்த நிலக்கரி கொள்முதல் நடைமுறையில வெளிப்படைத்தன்மையே இல்லைன்னு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியா நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பியிருக்கார். என்ன மாதிரி கேள்விகள்? அவங்க கேட்கிற கேள்விகள் ரொம்ப கூர்மையா இருக்கு. உதாரணத்துக்கு, இந்த டெண்டரை ஜெயிச்ச கம்பெனிக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா? டெண்டர் கோரலுக்கான காலக்கெடு ஏன் திடீர்னு குறைக்கப்பட்டது? கடைசியா மதிப்பீடு செஞ்ச குழுவோட அறிக்கை எங்கே? இப்படி அடுக்கடுக்கா கேள்வி கேட்கறாங்க.
இந்த கேள்விகளுக்கு பின்னாடி ஏதோ பெரிய முறைகேடு நடந்திருக்கலான்னு சந்தேகப்படுறாங்களா? ஆமா, இந்த ஒப்பந்தம் மூலியமா அரசாங்கத்துக்கு 10 பில்லியன் ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்கலான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 10 பில்லியன் ரூபாயா? ஆமா, இதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து முறையான பதில் இன்னும் வரல. வெளிப்படைத்தன்மை இல்லாத எந்த ஒரு பெரிய ஒப்பந்தமும் சந்தேகத்தை தான் உருவாக்கும். பொருளாதாரம் பத்தி பேசும்போது சுற்றுலாத்துறையில ஒரு விசித்திரமான முரண்பாட்டையும் சுட்டிக்காட்டியிருக்காங்களே. ஆமா, இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அறிக்கையின்படி இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனா ஒரு சுற்றுலா பயணி மூலியமா நாட்டுக்கு கிடைக்கிற சராசரி வருமானம் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆட்கள் அதிகமா வர்றாங்க, ஆனா வருமானம் குறையுதுன்னா பணம் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு அர்த்தமா? இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சே. எக்ஸாக்ட்லி, இதுதான் எதிர்க்கட்சியும் கேக்குது. இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு அவங்களே சில விஷயங்களையும் சொல்றாங்க. நிறைய தங்குமிடங்கள் பதிவு செய்யப்படாம இயங்குறது, வெளிநாட்டு கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துறதுல இருக்கிற சிக்கல்கள், அப்புறம் அரசாங்கம் போட்டிருக்கிற புதிய வரிகள் இதற்கு காரணமா இருக்கலாம்னு விவாதிக்கிறாங்க. அப்போ வளர்ச்சிங்கிறது வெறும் எண்ணிக்கையில இல்ல, தரத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட். வர்ற ஆட்களோட எண்ணிக்கையில இருக்கா இல்ல வர்ற வருமானத்தோட தரத்துல இருக்கான்னு ஒரு அடிப்படையான கேள்வியே இது எழுப்புது. பெரிய பொருளாதார பிரச்சனைகள் மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட வாழ்வை பாதிக்கிற சில கேள்விகளையும் இந்த அறிக்கை தோடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அரசாங்கத்தோட கவனத்தை எல்லா திசைகள்லயும் திருப்ப முயற்சி பண்றாங்க. உதாரணத்துக்கு, போர்க்காலத்துல வடக்கு பகுதி மக்கள் கிட்ட இருந்து பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட தங்க நகைகளை திருப்பி ஒப்படைக்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடின சில முஸ்லீம் தலைவர்களை தேச துரோகிகள் பட்டியல்ல இருந்து நீக்கி தேசிய வீரர்கள்னு அறிவிப்பீங்களான்னு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இது மாதிரி சிறை கைதிகளோட தண்டனை காலத்தை கணக்கிடுற முறையில இருக்கிற குளறுபடிகள் வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்களை தொட்டு பேசுறாங்க. அப்போ பெரிய கொள்கைகள் மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லயும் அரசாங்கம் பொறுப்போட நடந்துக்கணும்னு நினைவூட்டுற மாதிரி இருக்கு. ஆமா, ஆக இந்த நாடாளுமன்ற விவாதங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது எதிர்க்கட்சியோட வியூகள் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? அவங்க கவனம் எங்க குவிஞ்சிருக்கு? இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா எதிர்க்கட்சியோட வியூகம் தெளிவா தெரியுது. இந்த அரசாங்கம் அவசரத்துல செயல்படுதே தவிர ஆழமா யோசிச்சு கலந்து பேசி செயல்படல அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை மக்கள் மனசுல பதிய வைக்க முயற்சி பண்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, புயல் நிவாரணத்துல நடந்த குளறுபடியா இருக்கட்டும், முறையான விவாதமே இல்லாம கொண்டு வர முயற்சி செஞ்ச கல்வி சீர்திருத்தமா இருக்கட்டும், பல்கலைக்கழக தன்னாட்சியை பறிக்கிற சட்டமா இருக்கட்டும், வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலக்கரி ஒப்பந்தமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இதே கதை தான். ஆமா, எல்லாத்துலயும் இதே பேட்டர்ன் தெரியுது. அவசரம், ஆலோசனையின்மை, வெளிப்படைத்தன்மையின்மை, இதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப ஹைலைட் பண்றாங்க. இது நாட்டின் நிர்வாகத்துல இப்போ இருக்கிற அடுத்த புள்ளிகளை ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இந்த விவாதங்கள் எல்லாமே வெள்ளை அறிக்கை, பொது விவாதம் மாதிரியான முறையான நடைமுறைகளோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. ஒரு நாடு புயல் மாதிரி இயற்கை பேரழிவுகள், பொருளாதாரம், கல்வின்னு பல சவால்களை ஒரே நேரத்துல சந்திக்கும்போது வேகமா செயல்பட வேண்டிய கட்டாயமும் இருக்கு. அதே சமயம் ஜனநாயக ரீதியா எல்லார்கிட்டயும் கலந்து பேச வேண்டிய பொறுப்பும் இருக்கு. ஒரு அரசாங்கம் இந்த வேகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையை கண்டுபிடிக்க முடியும்? சில நேரங்கள்ல வேகம் என்பது நல்ல கொள்கைக்கு எதிரியாக அமையுமா? யோசிச்சு பாருங்க.